ஹலோ, சொல்லுங்க இன்பா. ஹாய் மீனாட்சி. என்ன இன்னைக்கு காலேஜ் வரலையா? இல்ல இன்பா. ஏன், என்னாச்சு? உங்க ஹப்பியோட சைக்கிள் போட்டி பார்க்க போனீங்களா? இல்ல, எனக்கு தான் இன்னும் பாஸ்போர்ட் கைக்கு வரலையே. அட்லீஸ்ட் இன்னைக்காவது வருமானு பாக்குறதுக்காக தான் லீவ் போட்டுட்டு வீட்டுல உட்காந்துருக்கேன். ஓ, அதுக்காக தான் வரலையா? நான் கூட என்னடா இது உங்களை காலேஜ்ல காணமேன்னு காலையில இருந்து தேடிட்டு இருந்தேன். ஓகே மீனாட்சி, யூ கேரி ஆன். பாஸ்போர்ட் வந்த உடனே வித்வுட் ஃபெயில் கால் பண்ணுங்க. அப்புறம் மீனாட்சி, சொல்ல மறந்துட்டேன். உங்க வாட்ஸ்அப் டிபி பிக்சர் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படையப்பா படத்துல தலைவர் சொல்லுவாரு, பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட தோணும்னு. சாத்விகுங்க நீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, ப்ளீஸ் டோன்ட் டேக் மீ ராங். ஒரு காம்ப்ளிமெண்டா தான் சொன்னேன். பரவாயில்ல, நான் வைக்கிறேன். பாய். சார் போஸ்ட். ஸ்பீட் போஸ்டா? இல்லை மேடம், நார்மல் போஸ்ட் தான் வந்திருக்கு. நம்ம தமிழையாவுக்கு வந்திருக்கு. இந்தாங்க. வரேன் மேடம். ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் மேடம். வேற எதுவும் போஸ்ட் வரலையா? இல்லைங்க, வரலைங்களே. கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாருங்களேன். ஸ்பீட் போஸ்ட்டுங்க, கொஞ்சம் நல்லா பாருங்க. மேடம், இன்னைக்கு நம்ம ஊருக்கு எந்த ஸ்பீட் போஸ்ட்டுமே வரல. ஆனா 2 நாளைக்கு முன்னாடியே எனக்கு வந்திருக்க வேண்டிய பாஸ்போர்ட் இன்னும் என் கைக்கு வந்து சேரலையே. எங்கேயாவது தவறி போயிருக்குமா? மேடம், உங்க பேரு மீனாட்சியா? ஆமா. பாஸ்போர்ட் வந்துருச்சா? நீங்க பாத்தீங்களா? 2 நாளைக்கு முன்னாடியே உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டேனே மேடம். அம்மா மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. உங்களுக்கு நல்லா தெரியுமா அது ஏன் பாஸ்போர்ட் தானா? நல்லா தெரியும் மேடம். நான் தான் என் கையால கொடுத்துட்டு போனேன். பாஸ்போர்ட் கூட இன்னொரு எல்ஐசி லெட்டரும் கொடுத்தேன். அம்மா கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. சரிங்க மேடம், நான் வரேன். பாஸ்போர்ட் வந்துருச்சா? அம்மா ஏன் அன்னைக்கு வரலன்னு போய் சொல்லணும்? பாஸ்போர்ட்டை ஒழிச்சு வச்சுட்டா நான் கனடா போறது தடுத்துடலான்னு நினைச்சிட்டீங்களா? யாரு என்ன தடுத்தாலும் சரி, நான் கனடா போய் சரவணனை பார்க்கறத யாராலையும் தடுக்க முடியாது. நீ என் பாஸ்போர்ட்டை இந்த வீட்டில் தானே ஒழிச்சு வச்சிருப்ப. நானே தேடி எடுத்துக்கிறேன்.